இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். எங்க காட்டு உன் மருதாணி எப்படி இருக்குன்னு. ஏய் சூப்பரா இருக்கு. என் கல்யாணத்துக்கு நான் உங்களை தான் கூப்பிடுவேன். கண்டிப்பா மேடம். போட்டோகிராஃபி கான்ட்ராக்டை எனக்கே கொடுத்துருங்க. கண்டிப்பா. ஸ்மைல். பரவாயில்லையே, மருதாணி ரொம்ப நல்லா இருக்கு. மருதாணி நல்லா செவந்தா புருஷன் அப்படி காதலிப்பானா. ஆதர், நீ எங்க இருக்க? நான்தான். யா அல்லாஹ், ஆதர், என் உயிரே போயிட்டு வந்துருச்சு. என்ன நீ இந்த மாதிரி இடத்துக்கு வர சொல்லிட்டு இப்படியா லேட்டா வரது? சாரி, நான் வீட்டுக்கு தெரியாம வர வேண்டியதா போச்சு. நீ ஏன் என் போன் எடுக்கல? எப்படி எடுப்பேன்? என்னை சுத்தி அவ்வளவு விருந்தாளிங்க இருந்தாங்க. சரியா, அது இருக்கட்டும். என் மருதாணி எப்படி இருக்கு சொல்லு. வேற ஒருத்தனுக்காக மருதாணியை போட்டுக்கிட்டு சந்தோஷப்படுறியா? கேக்குறா பாரு கேள்வி. இங்க என் உயிரே போகுது, ஆனா நீ சந்தோஷமா இருக்கல்ல? ஆதர், என் நிக்காக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குப்பா. நான் அம்மா அப்பா கிட்ட லட்சம் முறை கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல. அவங்க ஒத்துக்கணும்னு நினைச்சா இந்நேரம் ஒத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. உனக்கே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றத நீ தெளிவா கேளு. ஒருவேளை உன்னால எதுவும் செய்ய முடியலனா இந்த சுடுகாட்லயே என்ன போனமா புதைச்சிடு. நான் செத்து கூட போயிடுவேன், ஆனா வேற யாரையும் நிக்கா பண்ணிக்க மாட்டேன். இனிமே சாகரத்தை பத்தி பேசாத. ஏதாவது செய்வோம்.
என்ன கொடுமை இது? இது எப்படி நடந்தது? ஏதாவது மிருகத்தோட வேலையா தான் இருக்கும் இது. சடலம் இங்க கிடக்கு. இந்த சடலத்தை உடனே புதைச்சாக்கணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாய மூடுறோம். இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்க, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். அப்பா ரேஷ்மா ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளை விரும்புறேன். உன்னோட விருப்பம் என்னோட மானம் கௌரவத்தை விட பெருசு இல்ல. இந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 மாசம் கூட இன்னும் ஆகல, அதுக்குள்ள சாரு இதே ஏரியால இருக்கிற பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அந்த மாதிரி பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்ம ஸ்டேட்டஸுக்கும் அவங்க ஸ்டேட்டஸுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அத முதல்ல உன் மண்டையில ஏத்திக்க. ஆரம்பத்திலே உனக்கு புரிய வச்சேன், இப்ப மறுபடியும் புரிய வைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த பார், இவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லி புரிய வை. ஐயோ ஐயோ, உனக்கு ஏன்பா விஷயம் புரிய மாட்டேங்குது? உங்க அப்பா சொல்றது ரொம்ப சரிப்பா. இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? பணக்கார வீட்டு பசங்களுக்கு வலை வீசுறதா அவங்களோட பழக்கமே. நீ ஒரு முட்டாள். அவளோட வலையில நீ மாட்டிக்கிட்ட. ஆமா, ஏன் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க? இங்க பாருங்கப்பா, நான் ரேஷ்மாவை காதலிக்கிறேன். அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. நான் கடைசி முறையை உங்ககிட்ட கேட்கலாம் தான் வந்தேன். பெத்த அப்பா அம்மாட்டையே எதிர்த்து பேசுறியா? இவனுக்கு சொல்லி புரிய வை முதல்ல. அப்பா அப்பா, நீங்க கோவப்படாதீங்கப்பா. நான் சொல்லி புரிய வைக்கிறேன், எல்லாம் சரியாயிடும். என்னண்ணா இது? உனக்கே இது குழந்தைத்தனமா இல்ல? உங்க அழகுக்கு உங்களை தேடி எத்தனையோ பொண்ணுங்க வருவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ரேஷ்மா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்கண்ணா. இங்க பாரு ஆசிஃப், உன்னால எனக்கு உதவி பண்ண முடியலன்னா பரவாயில்ல, விட்டுரு. ஆனா வாழ்க்கையை பத்தி நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நீ அவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கோ போ. ஆனா என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன். அண்ணா, நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் நீங்க காது கொடுத்து கேக். அண்ணா, என்னப்பா, என்ன பிரச்சனை? எதுக்கு அவசரமாக சொன்ன? ஓகே தானே? டே, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஏன், என்னாச்சு? எங்க காணோம்? என்ன இந்த இடத்துக்கு தானே வர சொன்னா? ஒரு பிரெட் தாங்கண்ணா. எவ்வளோ? 20 ரூபா.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم إنك. இன்னைக்கு இங்க ரேஸ்மா என்கிற முக்தா அன்சாரியின் மகள் 1100 ரூபாய் கட்டணமாக உங்கள் திருமணத்திற்கு வழங்கப்படுகிறது. இதில் உங்களுக்கு சம்மதமா? ஆமா, மனப்பூர்வமான சம்மதம். ஹைதர் கானின் மகனான ஆதில் கான் 1100 ரூபாய் கட்டணத்தை உங்களை திருமணம் செய்து கொள்வதற்காக தரப்படுகிறது. இதில் உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ظلمت نفسي ظلما كثيرا. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்ஸ் டா. மூஞ்சில கறி பூசிட்டா. இவரே சும்மா இப்படி அழுகிறதால எந்த பிரயோஜனம் இல்ல. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நம்மள மாதிரி ஏழைங்க கிட்ட சொத்துன்னு சொல்லிக்க மானம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு மண்ணோட மண்ணா ஆயிடுச்சு. உன் செல்ல பொண்ணு அவளுக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க போயிட்டா. என்ன பண்ண சொல்ற? அசிங்கப்படுத்திட்டான். நம்ம குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டுட்டான். உன்னோட செல்ல புள்ள மானமே போச்சு. அவனுக்கு பிடிச்ச காதல் பேய உன்னாலையும் ஓட்ட முடியல, இவனாலையும் ஓட்ட முடியல. இப்ப சொல்லு, நாம என்ன பண்றது? ஐயோ, எல்லாம் நம்ம தலையெழுத்துங்க. அதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அவருக்கு புரியுற மாதிரி நானே எடுத்து சொல்லி அவரை நான் கூப்பிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க பொறுமையா கோவப்படாம இருங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் பிரச்சனை வரும். அவனால என் உடம்பு ஏற்கனவே கட்டு போச்சு. அவன் என்ன தலை நிமிந்து நடக்க விடாம பண்ணிட்டான். அந்த முட்டாளுக்கு நம்மள பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஆனா நம்ம ஆசிஃப்க்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? அம்மா 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 அம்மா, நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு அண்ணனை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என் மேல நம்பிக்கை வைங்கப்பா. நான் அண்ணனை கூப்பிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ப்ளீஸ் எதுவும் பேச வேண்டாம். உட்காருங்க, உட்காருங்க. ஏய், யாரானே? நில யார் அது?
யார் இப்படி பண்ணது? நேத்து சாயங்காலம் நாங்க புதைச்சிட்டு போனோம். ஆனா இன்னைக்கு இப்படி வெளியே இருக்கு. கேட்டா உனக்கு எதுவுமே தெரியாதுன்ற. இங்க பாருங்கண்ணே, இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. வேற யாரு தப்புன்ற? எல்லாம் அந்த கருப்பு நிழல் தான். செக் பண்ண. சார், என் தங்கச்சி இறந்து போயிட்டா சார். நேத்து சாயங்காலம் இந்த சுடுகாட்டுக்கு வந்து புதைச்சிட்டு போனோம். இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பூ போடலான்னு வந்தா அவளுடைய உடம்பு வெளியில இருக்குது சார். பாடி எங்க புதைச்சாங்க சார்? அங்க. இது முறையா இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? சார், ஏற்கனவே 2-3 முறை இப்படி நடந்தது. அதனால இது ஏதோ மிருகம் பண்ண வேலைன்னு நினைச்சேன். ஆனா சார், நேத்து ராத்திரி நான் யாரையோ பார்த்தேன். நான் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தேன். அது ஒரு கருப்பு நிழல். சார், நான் பாடியை செக் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பாடியை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. சார், இதுக்கு முன்னாடி சில பாடிஸ் கிடைச்சதுன்னு சொன்னல, அதுவும் பொண்ணுங்களோடதா? ஆமா சார், எனக்கு கிடைச்ச சடலம்லாம் பொண்ணுங்க தான் சார் இருந்தது. நீ ஒரு வேலை பண்ண, இந்த பாடியையும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச 2 பாடியையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வை. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, ஜனங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். 24 மணி நேரமும் இங்க கான்ஸ்டபிள் இருக்கட்டும். இந்த பிணங்களோட இப்படி விளையாடுற ஆள் யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணும். ஆசிஃப், சலாம் அலைக்கும் அண்ணா. வாலைக்கும் சலாம். நீங்க என்கிட்ட சொல்லனாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரேஷ்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. உட்கார் உட்கார் உட்கார். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்றா. அண்ணி உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு சுத்து நல்லா குண்டா இருக்கீங்க. உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அட என்னண்ணா. ரேஷ்மா, அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சந்தோஷமான செய்தி? அது என்னன்னா, அம்மாவையும் அப்பாவையும் எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டேன். நீங்களும் உங்க கோவத்தை விட்டுட்டு என் கூட திரும்பி வந்தா நல்லா இருக்கும். அவங்களும் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் சந்தோஷப்படுவாங்கண்ணா. ரொம்ப நல்ல செய்தி சொன்ன ஆசிஃப். ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்குள்ள என்னன்னா நன்றி எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. வலைக்கும் சலாம். ரேஷ்மா, ஆசிஃப் அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டான். சார், இப்ப நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். அண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. அது நம்மலாம் இனிமே ஒன்னாதான் இருக்க போறோம். நம்ம ஒன்னா போலாம்டா. ரேஷ்மா, நாம நம்ம வீட்டுக்கு போறோம். அங்க நீ, நான், அம்மா அப்பா, ஆசிஃப் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். போலாமா? பொண்ணோட டெட் பாடியை செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த உடம்புல விந்து அணு இருந்தது தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நாங்க எத்தனை பாடியை எக்ஸாமின் பண்ணோமோ அது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான விந்து அணு தான் இருந்திருக்கு. ஆனா இவ்ளோ கேவலமா யாரு எதுக்காக செய்யணும்? சில பேர் அப்படியும் இருக்காங்க. அப்படின்னா நெக்ரோஃபிலியாக்ஸ். இந்த மாதிரியான ஆளுங்களோட உடல் பசி தீரணும்னா அவங்க உடல் ரீதியா பிணத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும். ஆக்சுவலி இந்த ஆளுங்க ரிஜெக்ஷனை பார்த்து பயப்படுவாங்க. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் பார்ட்னர்ஸை தேடுவாங்க, அதுவும் ரிஜெக்டே பண்ணாத மாதிரி. அண்ட் ஒரு டெட் பாடியை விட பெஸ்டா என்ன இருக்க முடியும்? நீ ஒன்று பண்ணு, மஃப்டியில் அந்த ஏரியாவுக்கு போலீஸ் டீமை அனுப்பு. அப்புறம் டாக்டர் சொல்ற மாதிரி அந்த சிம்டமோட இருக்கிற ஆளை தேடி பார்க்க சொல்லு. உடனே செய். எனக்கு என்னமோ இந்த கிரிமினல் இங்க புதுசா வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இப்பதான் இங்க புதுசா நடக்குது. இந்த ஊருக்கு யாரெல்லாம் புதுசா வந்திருக்காங்கிறத கண்டுபிடிங்க. எஸ் சார். மாஷா அல்லா, நம்ம மருமகன் நல்லா ரொம்ப ருசியாவே சமைக்கிறா. ரொம்ப நன்றி அபு. கொஞ்சம் போடட்டுமா? வேண்டாம்,
ஏற்கனவே நிறைய சாப்பிட்டம்மா. ஆசிஃப் அண்ணா இன்னும் கொஞ்சம் போடுவா, நீங்க சரியாவே சாப்பிடல. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். சரி, நான் சாப்பிட்டுட்டேன், கிளம்புறேன்ப்பா. எங்க? ஆசிஃப் இருந்து எனக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான். அந்த வேலையை ராத்திரியில் தான் பண்ண முடியும். பரவாயில்லையே, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. குட். பாத்தியா நம்ம ஆசிஃப் எல்லாரையும் எப்படி கவனிச்சுக்கிறான்னு? அப்புறம் இவனாலதான் நீயும் ரேஷ்மாவும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கீங்க. நம்ம சந்தோஷம் நமக்கு திரும்பி கிடைச்சிருக்கு. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் பேகம். ஆமாங்க. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா. இந்தாங்க. அப்ப சரி, நான் கிளம்பிட்டுமா? நீ ஜாக்கிரதையா இரு. ஒன்னு சொல்லவா? வீட்டுக்கு வந்தது சந்தோஷமா இருக்குல்ல? அம்மி, அபு, ஆசிஃப் எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது வீடு வீடா இருக்கு. கரெக்ட் தான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அல்லாஹ் பொறுமையா இருக்கிறவங்கள கைவிட மாட்டாருன்னு. இங்க பாரு, என் வீட்டு ஆளுங்க உன் வீட்டு ஆளுங்க நம்ம உறவை ஏத்துக்கிட்டாங்க. யா அல்லாஹ், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எங்க சந்தோஷத்தை திருப்பி கொடுத்ததுக்கு. ஆக்சுவலா இந்த சந்தோஷம் ரெட்டிப்பாகலாம். எப்படி? இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை அவங்க கூட விளையாட வந்துட்டா. இப்ப வேலைக்கு போக லேட் ஆலையா உங்களுக்கு? போறதுக்கே மனசு இல்ல. ஆனா அப்படியா சொல்றீங்க? இங்க வாங்க, நான் சொல்றேன். வாங்க, எழுந்திரீங்க, ஆபீஸ்க்கு கிளம்புங்க. கிளம்புங்க. கிளம்பவா? குதா ஆபீஸ். குதா ஆபீஸ். தூங்கும் போது கூட நீ எவ்வளவு அழகா இருக்க, அதுவும் ஒரு அழகான தங்க சிலை மாதிரி. என்ன ஒரு அழகான முகம். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இத்தனை நாளா இந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்து பார்த்து இத்தனை நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தேவையில்லாம அந்த சுடுகாட்டுக்கெல்லாம் நான் போக வேண்டியதா இருந்துச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. பட் நாவ் கடைசியா நீ என்கிட்டயே வந்து சேர்ந்துட்ட. இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் யாரும் பிரிக்க முடியாது. யாராலையும் முடியாது மை டியர், யாராலையும். என்ன என்ன உனக்கு பிடிக்கும்ல? சரி, அப்ப சரி சரி. ஏய் பேகம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சீக்கிரமா கொண்டு வான்னு சொல்றேன்ல. சார், நீங்களும் 3 நாளா காவ காத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா அந்த கருப்பு நிழல் வரவே இல்லை, பாத்தீங்களா? ஏன் தான் தெரியல. என் மனசு என்னமோ இன்னைக்கு அவன் வருவான்னு சொல்லுது. நீ சொல்ற மாதிரி நிழல் ஆவியெல்லாம் எதுவும் இல்லை. இது கண்டிப்பா மனுஷனோட வேலை தான். நீ கொஞ்சம் கம்முன்னு உட்காரு, சும்மா போட்டு எங்களை தொல்லை பண்ணாத.
சார், உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காரியா. சார், அங்க யாரோ இருக்காங்க பாருங்க. யார் அது? நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? இன்னும் நான் உன்கிட்ட எவ்வளவுதான் சொல்றது? எனக்கு எனக்கு நீ வேணும். ஆனா என்னோட ஆசைய உன்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. நானும் உன்கிட்ட எப்படியாவது என்னோட ஆசைகளை சொல்றதுக்கு முயற்சி பண்ண தெரியுமா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றதுக்காக வந்தேன். ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. நான் என்னதான் செய்யறது? சொல்ல. நீ நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான். நீ 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 எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான். யா அல்லாஹ், ஏன் எனக்கு தலை இவ்ளோ பாரமா இருக்கு? என்ன இது? நான் தூங்குறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் எதுவும் போடலையே. அப்புறம் எப்படி இது? ஏம்மா மருமகளே, உன் மாமனார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சீக்கிரமா வந்து டீயை போடு. அம்மி, இதோ வரேன். டிஷ்யூ எங்க? என்னம்மா டீ ரெடி ஆயிடுச்சா? அவரு நமாஸ் படிச்சு முடிச்சு சீக்கிரம் வந்துருவாரு. டீ போட்டுட்டேன், நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். சரிம்மா. வாங்கண்ணா. என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சார், இதுதான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களோட டீடைல்ஸ். இவங்க இங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதுல இந்த 2 ஃபேமிலிஸ்ல ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பையன் கல்ஃப்ல வேலைக்காக போயிருக்கான். அண்ட் இது இன்னொரு ஃபேமிலி. இவங்க வீட்ல 2 வயசு பசங்க இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. அப்ப சரி,
இந்த டீடைல்ஸை 24 மணி நேரமும் காவலுக்கு போட்டிருக்கிற அந்த கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. இந்த 2 பேரையும் கண்காணிக்க சொல்லுங்க. ஏதாவது சஸ்பீசியஸா இருந்தா உடனே கால் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். இவ ஊர்ல எல்லா ஆம்பளைங்க கூடவும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கா. மாட்டிக்கிட்டா. உன்னையும் அண்ணனும் பிரிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு தடயம் போதும். ரேஷ்மா, ரேஷ்மா. ஐயோ, அவ வீட்ல இல்லப்பா. வீட்ல இல்லன்னா எங்கேயோ வெளியில போயிருக்கா. எங்க போறேன்னு சொல்லலையா? என்கிட்ட எங்க சொல்ல போறா? அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவா. எங்க போயிருக்கான்னு தெரியாது. ஆசிஃப், நான் இவா சொல்லுங்கண்ணா. ரேஷ்மா எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அது வந்து நான் அண்ணி இப்பதான் பஜாருக்கு போயிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் ஏதோ தேவையில்லாம உளறிட்டேன். ஏய் இரு இரு இரு, எந்த பஜாருக்கு போயிருக்கா? அது வந்து இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு என்னவோ அண்ணியோட நடவடிக்கை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லைன்னு தோணுதுண்ணா. அது நான் என்னன்னு சொல்றது? ஆசிஃப், உன் அண்ணியை பத்தி என்ன பேசுன்னு தெரிஞ்சதை பேசுறியா? அண்ணா நான் எதுவும் அவங்க கிட்ட சொல்ல. அவங்க தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய பசங்க கூட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. முதல்ல நான் அதை நம்பவே இல்லைண்ணா. நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் கேளுங்க. நான் அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கூட இருக்கு. இன்னொரு ஆம்பளை முன்னாடி எங்க இருக்க வேண்டிய துப்பட்டா அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? யாரோ ஒருத்தன் கூட எப்படி சிரிச்சு பேசுறாங்க. அண்ணா, என்னை பத்தி நீங்க அன்னிக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்னாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு அவங்க நினைச்சிருவாங்க. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. அட ரேஷ்மானி, நீங்க எப்படி இங்க? அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படிங்க? இல்ல, மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதுக்கு தான் வந்தேன். அப்புறம் அண்ணன் எப்படி இருக்காரு? கல்யாணம் ஆனதுல இருந்து ஆளே காணோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு, அதனால பிஸியா இருக்காரு. சரி வாங்க, நான் உங்களை வீட்ல விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு போறேன். சரி, வேணும்னா நான் உங்களை இறக்கி வரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல நான் எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, நானே போய்க்கிறேன். சரி, உங்க இஷ்டம் தான். நீங்க பாத்து போங்க, சரியா? நீங்களும் ஜாக்கிரதை. ஆனா என்னென்ன பண்றீங்க? அது என்ன, இது இவ்ளோ அசிங்கமா? முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுடி. நடு ரோட்ல கண்டவன் கூட என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற? என்னன்னா இது? ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? எங்க 2 பேர் நடுவுல பேசுற வேலை வச்சுக்காத. இங்க பாரு, நீ என்ன பேசுற? பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? முதல்ல வீட்டுக்கு வா, அங்க வச்சு உன்னை கவனிச்சுக்கிறேன். இல்ல, என்ன விடு. என் கைய விடு, விடு. என்ன கூத்திதெல்லாம்? விடுன்னு சொல்றல. அட, என்ன இதெல்லாம் உங்களுக்கு? எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி அவமானப்படுத்துற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ? வாவ், ஏன் தைரியத்தை பத்தி நீ சொல்றியா? உன் தைரியத்தை என்ன சொல்றது? பட்ட பகல்ல பஜார்ல வேற ஆம்பளை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்க, அதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஓவரா பேசுற.
உன்னோட இந்த கேவலமான பேச்சை என்னால இனி கேட்க முடியாது. எவ்வளவு கேவலமா யோசிக்கிற நீ. உனக்கு கேவலமா தான் தெரியுவேன். உனக்கு தான் கூத்தடிக்க வேற ஒருத்த கிடைச்சிட்டான்ல. உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெளிவானதும் என்கிட்ட வந்து பேசு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். எங்க போற நீ? ஏன் வீட்டுக்கு போறேன்? போய் தொலைடி. அங்கே எவனா வச்சிட்டு இருக்கியோ என்னமோ தெரியல. டேய் நீ என்னடா பேசுற? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கமா. என்னன்னா என்னவா இருந்தாலும் நீங்க அண்ணியை மட்டும் இங்கிருந்து போக விட்டுருக்க கூடாது. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணேன். ஆனா இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன், கடைசியில் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. ரேஷ்மா 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 ஏதாவது பேச. நீ இங்கதான் இருக்க இல்ல? ஆமா எனக்கு தெரியும். நீ இங்கதான் என்கிட்டதான் இருக்க. உனக்கு தெரியுமா, நீ என்னை விட்டு தூரமா போகும்போதெல்லாம் எப்பவும் எனக்கு உன் கண்ணு மட்டும்தான் என் ஞாபகத்துல இருக்கும். உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அந்த அழகான கண்களை என்னால சத்தியமா மறக்க முடியாது. அதுலயும் உன்னோட மூக்கு இருக்கே, அடடா. உன்னோட உதடுகள் என்ன அழகு. ரேஷ்மா, நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே நீ போக கூடாது. நீ கூடவே இருக்கணும். ஏன்னா நீ எனக்கு மட்டும் சொந்தமானவ. எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். ஐம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ. நான் உன்னை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் நாம எப்பவும் சந்திப்போமே அந்த பழைய இடத்துல. நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஐ லவ் யூ. ஹலோ சார், நீங்க ஒரு வீட்டை பார்க்க சொன்னீங்களா? அந்த வீட்ல இருந்து ஒருத்தன் இப்ப வெளில போனா சார். நீ அவனை ஃபாலோ பண்ணு. அவன் எங்க போறான்னு பாரு. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடவடிக்கை தெரிஞ்சிச்சுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணி நாங்க வந்துடுறோம். ஓகே சார், ஓகே. என் போன் எப்படி ஆஃப் ஆச்சு? ரேஷ்மா, நான் உன்னை சந்திக்க நம்ம பழைய இடத்துக்கு வரேன். ஐ லவ் யூ டூ.
இதெல்லாம் தான் நடக்குதா? அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப வேண்டியது தெரியாம எனக்கு அனுப்பிட்டா. இன்னைக்கு அந்த ரேஷ்மாவை கையும் களமா பிடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவளோட கை பார்க்கறேன். ஐயோ, ஏன் லைன் போக மாட்டேங்குது? அவர் இன்னும் இங்க வரல போல இருக்கே. எப்படி வருவாரு? லேட்டா வரது தானே அவர் பழக்கமே. ஆதிர் சார், என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க எவ்வளவு லேட் பண்ணா எப்படி? ஒன்று கவனிச்சியா? இதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இப்போ நீ என்கிட்ட வந்துட்டல்ல. எப்படி உன்னோட இந்த முடி, உன்னோட இந்த கண்கள், அதோட இந்த அழகான உதடு, இனி எல்லாமே எனக்கு மட்டும் சொந்தம். சரிதானே? ம்? இன்னைக்கு உன்னை கையும் களவுமா பிடிக்காம விட மாட்டேன். நீ இங்க வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆசிஃப், நீ அண்ணா, நீ ரேஷ்மா, 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 ரேஷ்மா. அண்ணா, அண்ணா, இனி அவ எந்திரிக்க மாட்டா. அவ எனக்கு மட்டும் சொந்தமாயிட்டா. இனிமே நீங்க அவளை மறந்துட வேண்டியதுதான். உங்க டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க. இனிமே அவ எனக்கு சொந்தம். நீ ரேஷ்மா கொன்னுட்டியா? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நான் அவளை கொலையெல்லாம் செய்யல. நான் அவளை பத்திரமா என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க பாருங்க, நீங்களே பாருங்களேன், அவ எவ்வளவு கியூட்டா தூங்கிட்டு இருக்கா. ரேஷ்மா,
அண்ணன் வந்திருக்காரு பாரு. ஆசிப் உனக்கு பைத்தியம் பிடிச்சா? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணா, நீ இரு. ரேஷ்மா, ரேஷ்மா, அவ எனக்கு சொந்தமானவ. அவ எனக்கு மட்டும் தான் சொந்தமானவ. அவளை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். விடுண்ணா. அண்ணா, விடுண்ணா. விடுங்க. விடுங்க என்ன? என்ன விடுங்க. விடுங்க. விடுங்க ரேஷ்மா. ரேஷ்மா. ரேஷ்மா, அவளை என்கிட்ட கொடுங்க. ரேஷ்மா எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவளை யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன். இவன் ரேஷ்மாவை கொன்னுட்டான் சார். அவனை எடுத்துட்டு போங்க. என்ன? ரேஷ்மா என்கிட்ட கொடுத்துருக்க, நான் போறேன். இத பாரு, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. ஃபாரன்சிக்க வர சொல்லு. எஸ் சார். ரேஷ்மா, என்ன மன்னிச்சிரு ரேஷ்மா. நான் நீ என்கிட்ட சொன்னதை நம்பவே இல்லை ரேஷ்மா. நான் ஒரு ராட்சச. என் தம்பி சொன்னதை கேட்டுக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன் ரேஷ்மா. என்ன மன்னிச்சிரு ரேஷ்மா, மன்னிச்சிரு.